வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில் வாட்டர் டிமாண்ட் அண்ட் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்கோட எம்சிக்யூஸ் தான் வந்து பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், த பாப்புலேஷன் க்ரோத் கர்வ் இஸ். ஸோ நம்ம வந்து பாப்புலேஷன் க்ரோத் கர்வ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்போ பாப்புலேஷன் க்ரோத் கர்வ் தான் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா லாகிஸ்டிக் க்ரோத் கர்வ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த லாகிஸ்டிக் க்ரோத் கர்வ் வந்து என்ன ஷேப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதான் வந்து லாகிஸ்டிக் க்ரோத் கர்வ். ஸோ இந்த லாகிஸ்டிக் க்ரோத் கர்வ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோன்னா எஸ் ஷேப்பில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ லாகிஸ்டிக் க்ரோத் கர்வ்னாலும் சரி, பாப்புலேஷன் க்ரோத் கர்வ்னாலும் சரி, ரெண்டுமே வந்து சேம் தான். அப்போ வந்து அது என்ன ஷேப்பில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எஸ் ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ எஸ் ஷேப் வந்து கரெக்டான ஆன்சர். So next question, problematic question. The population of a city in 2000 is 50,000. The average per decade of the previous records of population is 5,000 and the average percentage per decade is 20,000. The population of the city based on geometrical increase method in the year 2020 will be. ஸோ வந்து ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2000 இயருக்கான பாப்புலேஷன் எவ்வளோ, 50,000 வந்து கொடுத்துருக்காங்க. த ஆவரேஜ் பெர் டிகேட் ஆஃப் த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ஆஃப் பாப்புலேஷன் இஸ். ஸோ வந்து ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் பார் வந்து கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த ஆவரேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5,000 அப்படி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் பெர்சன்டேஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பாப்புலேஷன் க்ரோத் ரேட் வந்து என்னது ஆர்ன்னு சொல்லுவோமா. ஸோ அப்போ அந்த ஆவரேஜ் பெர்சன்டேஜ் தான் வந்து என்னென்னா 20% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவரேஜ் பெர்சன்டேஜ்னால் ஒன்றும் இல்லை, பாப்புலேஷன் க்ரோத் ரேட்டு தான் வந்து ஆர். ஸோ வந்து ஆர் தான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 20% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிட்டியோட என்ன வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சிட்டியில் 2020 எவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது எந்த மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் மூலமாக வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு சிட்டியில் 2000 இயரில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னா 50,000 வந்து பாப்புலேஷன் இருக்குது. அந்த சிட்டியில் ஆவரேஜ் வேல்யூ வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 5,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆர் வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20% வந்து கொடுத்துருக்காங்க. ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் மூலமாக வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இயர் 2020 எவ்வளோ பாப்புலேஷன் வந்து அந்த சிட்டியில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தடில் வந்து சொல்லிட்டாங்க. அப்போ பாப்புலேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50,000 கொடுத்துருக்காங்க. ஆர் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க 20% அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் மூலமாக வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் ஃபார்முலா வந்து என்னது, Pn = P0 × 1 + R / 100^n. ஸோ இதான் வந்து என்னென்னா ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸோட ஃபார்முலா. அப்போ Pn = P0 × 1 + R / 100^n. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு Pn அப்படின்றது என்னது 2020 தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ Pn = 2020. P0 வந்து நம்மளுக்கு பாப்புலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க 50,000 அப்படின்னு சொல்லி. ஸோ n வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 2. ஸோ ஏன் 2 அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி லாஸ்ட் நோன் இயர் வந்து என்னது 2000. அப்போ 2000க்கும் 2020க்கும் எவ்வளோ இயர் வந்து டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோன்னா 20 இயர்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ். அப்போ டிகேஸ் எத்தனை 2 டிகேஸ். அப்போ n = 2. அதான் வந்து n = 2. ஆர் வந்து கொடுத்துருக்காங்க 20% சொல்லி. அப்போ எல்லாத்தையும் வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாமா. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா P2020 = 50,000 × 1 + 20 / 100^n வந்து 2. அப்போ 50,000 அப்படியே வந்துடும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணி டிவைட் பண்ணி ஸ்கொயர் பண்ணோன்னா 1.44 வருது. ஸோ 50,000 × 1.44 பண்ணோன்னா பாப்புலேஷன் 2020 எவ்வளோ வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 72,000 வந்து அந்த சிட்டியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ ஆப்ஷனில் என்னது, ஆப்ஷன் டி. ஸோ அப்போ ஆப்ஷன் டி 72,000 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இதான் வந்து என்னென்னா ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் மூலமாக வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட்னால் நம்ம வந்து பாப்புலேஷன் நிறையா ஒரு 5-6 பாப்புலேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நம்ம வந்து எக்ஸ் பார் வேல்யூ அப்புறம் ஆர் வேல்யூ இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஆனால் இந்த சம்மில் வந்து என்னென்னா அவங்களே வந்து லாஸ்ட் நோன் பாப்புலேஷன் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் பார் கொடுத்துட்டாங்க, ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க, எந்த இயருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரி என்ன மெத்தடில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலாவில் எடுத்து அந்த கரெக்டாக வந்து வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் சம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
the water mains should be designed for dash of the average daily water requirement. ஸோ வந்து வாட்டர் மெயின்ஸ் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாட்டர் மெயின்ஸ் வந்து ஆவரேஜ் டெய்லி ரெக்குயர்மெண்ட்டுக்கு வாட்டர் மெயின்ஸ் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 225% வந்து அதிகமாக வச்சு தான் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் மெயின்ஸ் எப்போவுமே ஸோ வாட்டர் மைன்ஸ் வந்து எப்படி வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 225% வந்து இந்த ஆவரேஜ் டெய்லி ரெக்குயர்மெண்ட்டுக்கு 225% வந்து அதிகமாக வச்சு தான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து வாட்டர் மைன்ஸ் வந்து இப்படி தான் வந்து டிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி இன் 2000 இஸ் 50,000. ஸோ ப்ரீவியஸ் சம்மார் தான் இதுவும் 2000 வந்து 50,000 பாப்புலேஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. த ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஓவர் லாஸ்ட் 8 decades இஸ் 7,500. ஸோ வந்து ஆவரேஜ் இன்க்ரீஸ் அப்படின்றது என்னது எக்ஸ் பார். அப்போ எக்ஸ் பார் வந்து 7,500 சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஆவரேஜ் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ், அப்போ ஆவரேஜ் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ்ன்றது என்னது ஒய் பார். அப்போ ஒய் பார் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 750 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி பேஸ்ட் ஆன் இன்க்ரிமெண்டல் மெத்தட் இன் த இயர் 2020 வில் பி. ஸோ இப்போ என்ன வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இயர் 2020ல் என்ன பாப்புலேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்த மெத்தடில் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் மூலமாக வந்து கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இப்போ பாப்புலேஷன் வந்து கொடுத்துட்டாங்க 50,000 சொல்லி. அதே மாதிரி ஆவரேஜ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் வந்து என்னது எக்ஸ் பார் வந்து 7,500 கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ்ன்றது வந்து ஒய் பார், அது வந்து 750 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2020ல் எவ்வளோ பாப்புலேஷன் வந்து இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க, அது இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடில் நம்ம வந்து எக்ஸ் பார் ஒய் பார் வச்சு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அந்த மாதிரி வந்து செய்வோம். இது வந்து என்னென்னா இன்னும் ஷார்ட் ப்ராசஸில். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப கன்சியூம் ஆகக்கூடாது, அது வந்து ரொம்ப இழுத்து ரொம்ப நேரம் ஆகுன்றதுனால ஷார்ட் ப்ராசஸில் என்ன வந்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னா இங்கே வந்து Pn = P ப்ளஸ், அதாவது P இல்லை P நாட்னு வச்சுக்கோங்க நம்ம எப்பயும் போல். ஸோ Pn = P நாட் ப்ளஸ் N இன்ட்டு ஆவரேஜ் இன்க்ரீஸ் ப்ளஸ் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ். ஸோ ஆவரேஜ் இன்க்ரீஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 7,500 கொடுத்துருக்காங்க. இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் வந்து 750 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Pn வந்து நம்ம 2020க்கு வந்து கண்டுபிடிக்கணும். P நாட் வந்து நம்மளுக்கு 50,000 அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ என் வேல்யூ என்னது, என் வேல்யூ வந்து 2020க்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 2000 to 2020க்கு உள்ள டிகேட் டிஃபரன்ஸ் வந்து 2 years. ஸோ அப்போ n = 2. அப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து தெரியுமா. ஸோ அப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ P 2020 = P நாட் வந்து 50,000 ப்ளஸ் 2 இன்ட்டு 7,500 ப்ளஸ் 750 போட்டோன்னா P 2020, அதாவது 2020ல் எவ்வளோ பாப்புலேஷன் வந்து அந்த சிட்டியில் வந்து இருக்கும்னா 66,500 வந்து இருக்கும். ஸோ இது வந்து அந்த ப்ராசஸ் வந்து அதை விட ரொம்ப சிம்பிளான மெத்தட் வந்து இருந்தது. எப்போ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணோன்னா அவங்களே வந்து எக்ஸ் பார் ஒய் பார் வேல்யூலாம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தட் போட்டு 2 ஸ்டெப்பில் வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சு போட்டு ஆன்சர் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை விட இது ரொம்ப வந்து ஈஸியான ஒரு சிம்பிள் மெத்தட். ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் சி 66,500. ஸோ அப்போ இதான் வந்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடில் வந்து நம்ம 2020க்கான பாப்புலேஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், in the equation P = P naught divided by 1 plus m into log base e power minus 1 into n into t. ஸோ அது இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் என்னென்னா லாகிஸ்டிக் க்ரோத் கர்வோட ஈக்குவேஷன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன், கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயும் கேட்கறதுக்கு சான்சஸ் வந்துருக்குது. ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் P வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க ஆஃப் அ லாகிஸ்டிக் கர்வ் ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் த கான்ஸ்டன்ட் M. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த M வேல்யூ வந்து இந்த கான்ஸ்டன்ட்டு, ஸோ எம்ன்ற கான்ஸ்டன்ட் வந்து என்ன ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ M = PS minus P நாட் டிவைட் பை P நாட், அதான் வந்து என்னென்னா இந்த எம்மோட வேல்யூ. ஸோ இங்கே நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம வந்து அந்த லாகிஸ்டிக் க்ரோத் கர்வில் அந்த டிஃபரன்ஷியன்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்போ இதுதான் வந்து லாகிஸ்டிக் க்ரோத் கர்வோட ஃபார்முலா P = PS டிவைட் பை 1 + m into log base e power minus 1 into n into t. ஸோ P வந்து பாப்புலேஷன் நம்மளுக்கு தெரியும். PS வந்து என்னென்னா சேச்சுரேட்டட் பாப்புலேஷன்.
ஸோ எம் வேல்யூ தான் வந்து எம்மும் என் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். ஸோ எம்முக்கு வந்து என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ் மைனஸ் பி நாட் டிவைட் பை பி நாட், அதான் வந்து எம்மோட வேல்யூ. அதே மாதிரி என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா என் ஈக்குவல் டு கே இன்டூ பிஎஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு பிஎஸ் தெரியும் சேச்சுரேட்டட் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி. பி நாட் அப்படின்றது என்னென்னா அந்த கர்வில் ஸ்டார்டிங் பாயிண்டில் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பி நாட். கே வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த ஈக்குவேஷன் பியோட ஈக்குவேஷனில் இதான் வந்து என்னென்னா இந்த எம்மோட வேல்யூ. அப்போ எம்மோட வேல்யூ வந்து என்னது ஆப்ஷன் சி பிஎஸ் மைனஸ் பி நாட் டிவைட் பை பி நாட், அதான் வந்து எம்மோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், P0, P1, P2 be the population of a city at times T0, T1 and T2 equal to 2T1. The saturation value of the population PS of the city is. ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா P0, P1, P2 அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டியில் பாப்புலேஷன் வந்து வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதோட டைம் வந்து என்னென்னா T0, T1, T2 ஈக்குவல் டு 2T1 அப்படின்னு சொல்லி வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த சிட்டியோட சேச்சுரேஷன் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஃபார்முலா. நம்ம வந்து இது வந்து யார் வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மெக்லீன் அப்படின்றவர் வந்து இந்த ஃபார்முலா வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி P0, P1, P2 அப்படின்ற ஒரு பாப்புலேஷன் வேல்யூஸ் எடுத்துகிட்டு T ஈக்குவல் டு T0 ஈக்குவல் டு 0, T1 அண்ட் T2 ஈக்குவல் டு 2T1 எடுத்துக்கிறாரு. ஸோ எடுத்துகிட்டு அதோட ஃபார்முலா வந்து என்னன்னு வந்து பார்த்தோன்னா PS ஈக்குவல் டு, ஸோ இதான் வந்து அதோட ஃபார்முலா, PS equal to 2 into P0 P1 P2 minus P1 square into P0 plus P2 divide by P0 P2 minus P1 square. ஸோ இதான் வந்து என்னென்னா மெக்லீன் கண்டுபிடிச்ச ஃபார்முலா. ஸோ இது எப்போ வந்து கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி P0 P1 P2 அதே மாதிரி T0 T1 T2 இந்த மாதிரி வந்து வேல்யூ வந்து கொடுத்து சேச்சுரேஷன் பாப்புலேஷன் வந்து எவ்வளோ அந்த சிட்டியில் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ இதான் வந்து கரெக்டான ஆன்சர். PS equal to 2 P0 P1 P2 minus P1 square into P0 plus P2 divide by P0 P2 minus P1 square. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். பிஎஸ் வேல்யூ அதாவது சேச்சுரேஷன் வேல்யூ பாப்புலேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது யார் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்முலா வந்து மெக்லீன்றவர் தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the design period for the design of water supply project is generally taken as. ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும் டிசைன் பீரியட் நம்ம வந்து எவ்வளோ வந்து ஜென்ரலாக எந்த ஒரு வாட்டர் சப்ளை ஸ்கீமுக்கு வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னா 20 to 30 years வரைக்கும் தான் வந்து எந்த ஒரு வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்னாலும் அதுக்கு டிசைன் பீரியட் வந்து நார்மலாக இதான் வந்து 20 to 30 years தான் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ அதை பொறுத்து வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டர் சப்ளை ஸ்கீமுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து வேரி ஆனாலும் ஜென்ரலாக வந்து இப்போ டிசைன் பீரியட் ஒரு வாட்டர் சப்ளை வந்து டிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிசைன் பீரியட் வந்து எல்லாம் எவ்வளோ இயர்ஸ் வந்து எடுத்துக்குவாங்கன்னா 20 to 30 years தான் வந்து எடுத்துக்குவாங்க. அப்போ ஆப்ஷன் டி 20 to 30 years வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ டிசைன் பீரியட்னாலே ஒரு வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்டுக்கு என்ன இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷனில் 30 years மட்டும் கொடுத்துருக்கலாம், இல்லை 20 to 30 years கொடுத்துருவாங்க. அப்போ மேக்ஸிமம் ஒரு நார்மலாக வந்து ஒரு வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் வந்து செய்கிறாங்கன்னா அதுக்கு 30 years தான் வந்து டிசைன் பீரியட் வந்து வச்சுக்குவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், if V is the total consumption of water in liters for a population of n individual per capita consumption or water allowance for the water supply Q is given by. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து இருக்குல்ல. ஸோ பெர் கேபிட்டா டிமாண்டை தான் வந்து இந்த மாதிரி VN அப்படின்னு சொல்லி வந்து டெனோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து எப்படி எடுத்துக்குவாங்க, ஒரு நாளைக்கு அதாவது ஒரு சிட்டியில் வந்து ஒரு பர்சன் வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து அந்த பர்சன் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் பெர் கேபிட்டா டிமாண்ட். அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு மட்டும் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு. அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னென்னா Q ஈக்குவல் டு V டிவைட் பை 365N. ஸோ இங்கே V வந்து என்னது டோட்டல் கன்சம்ஷன் ஆஃப் வாட்டர் இன் லிட்டர், N வந்து இண்டிவிஜுவல் அதாவது ஒவ்வொரு பர்சனும் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்து N. அப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து 24 பெர் டேக்கு வந்து கொடுத்துருக்கனால 24 hours வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கூடாது. ஒரு வருஷத்தில் ஒரு நாளைக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆவரேஜ் வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட். அப்போ ஒரு வருஷம் தான் உள்ளது 365 days. அப்போ 365 days தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து Q ஈக்குவல் டு Q equal to V divide by 365 into N. ஸோ அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அதான் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
decrease in per capita consumption occurs by. ஸோ நம்ம சில முன்னாடி எம்சிக்யூஸ், அதாவது முன்னாடி கிளாஸஸில் நிறைய எம்சிக்யூஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் வந்து பெர் கேபிட்டா கன்சம்ஷனோட பெர் கேபிட்டா டிமாண்டோட ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறத பற்றி பார்த்துருப்போம். அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர் கேபிட்டா டிமாண்டை பற்றி வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்னா பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்கோமே தவிர சில ஃபேக்டர்ஸ் தான் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எந்த வேல்யூ வந்து ஃபேக்டர் வந்து பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து டிக்ரீஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா யூஸ் ஆஃப் மீட்டரிங் சிஸ்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இப்போ வாட்டருக்கு வந்து டேக்ஸ் போடுறோம், அதே மாதிரி வாட்டருக்கு வந்து ரீடிங் வச்சு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படி இபி பில் வந்து கட்டுறோம்ல, ஸோ அந்த மாதிரி ரீடிங் வச்சு நோட் பண்ணி தான் இபி பில் வந்து கட்டுறோம். அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லி அதை வந்து ரீடிங் ஒரு மிஷின் வந்து வச்சுருப்பாங்க. அந்த ரீடிங்கில் கண்டுபிடிச்சி இவ்வளோ நீங்கள் அமௌண்ட் வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து இவ்வளோ பில் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் வந்து என்னென்னா இந்த மீட்டரிங் சிஸ்டம். ஸோ அப்போ இந்த மீட்டரிங் சிஸ்டம் வந்து நம்ம இப்போ வாட்டருக்கு வந்து காசு வந்து வச்சுட்டோம்னாலே அங்கே வந்து வாட்டரோட கன்சம்ஷன் வந்து குறையும். அப்போ பெர் கேபிட்டா டிமாண்டு வந்து குறையும். ஸோ அப்போ பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து குறைஞ்சுன்னா அப்போ இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டிக்ரீஸ் இன் பெர் கேபிட்டா கன்சம்ஷன். அப்போ பெர் கேபிட்டா கன்சம்ஷன் எப்போ வந்து குறையும்னா இந்த மீட்டரிங் சிஸ்டத்தில் மட்டும்தான் வந்து பெர் கேபிட்டா கன்சம்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். மற்ற ஹாட் கிளைமேட்டில் குட் குவாலிட்டி வாட்டர் இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்துலேயுமே வந்து என்னென்னா பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து ரைஸ் தான் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகாது. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து என்ன, ஆப்ஷன் ஏ, யூஸ் ஆஃப் மீட்டரிங் சிஸ்டம். ஸோ மீட்டரிங் சிஸ்டம் மூலமாக தான் வந்து பெர் கேபிட்டா டிமாண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் இன் ரிலேஷன் டு வாட்டர் டிமாண்ட் இஸ் பேஸ்ட் ஆன். ஸோ வந்து கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் அப்படின்றது என்னென்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் சேர்ந்தது தான் வந்து கோஇன்சிடென்ட் டிராஃப்ட். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் வந்துருக்குது, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கோஇன்சிடென்ட் டிராஃப்ட்னாலே வந்து என்னென்னா மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் ஃபயர் டிமாண்ட் சேர்ந்தது தான் வந்து கோஇன்சிடென்ட் டிராஃப்ட். ஸோ இதான் வந்து என்னென்னா இந்த இன்றைக்கி பார்த்த 10 MCQs. இது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸில் வேறு ஒரு MCQஸோடு உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.